சங்கரராமன் கொலை வழக்கில் தொடர்புடைய அப்ரூவர் ரவி சுப்பிரமணியம் ஜெயேந்திரர் மீது கூறிய குற்றச்சாட்டு என்ன, அதற்கு ஜெயேந்திரர் தரப்பில் தெரிவிக்கப்பட்ட பதில் என்ன என்பதை இப்போது பார்க்கலாம். அப்போ எனக்கு அப்பு கதிரவன் இவங்களோட மிரட்டலோட ப்ளஸ் இந்த நான் சொன்னேன் இல்லையா டிஐஜி பெரியவாள் கண்ணன் இவங்கெல்லாம் தொடர்ந்து என்னை இன்டைரக்ட் கண்ட்ரோல் வச்சுருந்தாங்க. அப்படி அங்கே இருக்க ஜெயில் சூப்பரண்டென்ட் ஒருத்தர் இருந்தார், அவர் மூலமாக என்னை கண்ட்ரோல் பண்ணி வச்சுருந்தாங்க. கதிரவன் இன்ஃபேக்ட்டு நான் சங்கரராமன் டிப்போசிஷன் கொடுக்க போகும்போது என்னை ஜெயில் உள்ளேயே மிரட்டிட்டு நாளைக்கு பெரியவாக்கு அகேன்ஸ்டாக ஏதாவது சொன்னான்னா மடத்துலேருந்து வர பெரியவாக்கு அகேன்ஸ்டாக நாளைக்கு ஏதாவது சொன்னான்னா சும்மா விட மாட்டேன், மிரட்டிகிட்டே போட்டான். இன்றைய முதலமைச்சருக்கும் காஞ்சி பெரியவருக்கும் ஏதாவது ஒரு விதத்தில் இடைஞ்சல் செய்து வேண்டும் என்று அதிலே நாம் குளிர்காய வேண்டும் என்ற ஒரே ஒரு நோக்கத்தை தவிர ரவி சுப்பிரமணியம் அவர்களுக்கு வேறு எந்த விதமான நோக்கமும் இல்லை. முதலமைச்சரோடு நாங்கள் சுமூகமான சூழ்நிலை இருக்கிறது, மடம் சுமூகமான சூழ்நிலை இருக்கிறது, எந்த விதத்தில் இரண்டு பேருக்கும் காழ்ப்புணர்ச்சி என்பது இல்லை. இவர் முதலமைச்சருக்கும் ஜெயேந்திர சுவாமிகளுக்கும் காழ்ப்புணர்ச்சி ஏற்படுத்த வேண்டும் என்று தலையாய ஒரு சிந்தனையை தன் மனதிலே வைத்துக்கொண்டு இவர் ஏங்குகிறார் என்பதுதான் எங்களுடைய வருத்தமான செய்தி. ஜெயேந்திரர் மிரட்டியதால் உண்மையை சொல்லும் வாய்ப்பை இழந்துவிட்டதாக தெரிவித்த ரவி சுப்பிரமணியனின் குற்றச்சாட்டு விளம்பரம் தேடும் நோக்கம் கொண்டவை என காஞ்சி காமகோடி பக்தர்கள் பேரவை விமர்சித்துள்ளது. என்னை ஃபோர்ஸ் பண்ணி பொய்சாட்சியில் என்னை ஃபோர்ஸ் பண்ணி பல்ட்டி அடிக்க வச்சுட்டாங்க அசாதாரண சூழ்நிலையில். அதை உண்மையை சொல்கிறதுக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும், சொல்லாமல் விட்டுட்டோமேன்றது தான். சங்கரமடம் புனிதமான ஒரு இடம், அந்த இடத்துல ரவுடிகளுக்கு வேலையே இல்லை. சங்கராச்சாரிய சுவாமிகளை பாரத பிரதமர், ஜனாதிபதி, எத்தனையோ கவர்னர்கள், எத்தனையோ முதலமைச்சர்கள் எல்லாம் சந்தித்து ஆசி பெற்றிருக்கிறார்கள். உயர்நீதிமன்றம், உச்சநீதிமன்ற வழக்கறிஞர்கள், நீதிபதிகள்லாம் வணங்கி போற்றக்கூடிய இடம். அதனால் அவருக்கு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது. அவர் மேலே குற்றச்சாட்டு சொன்னால் ஈஸியாக உலகத்துக்கு மீடியாவுக்கு போயிடலாம், தன்னை ஒரு புனிதவானா காட்டிக்கலாம்.